இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, என்னடா இது அதிசயமா இருக்கு? நான் படின்னு சொன்னா கூட புக்கை எடுத்து வச்சுக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்னடான்னா நான் சொல்லாமலே எடுத்து படிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஆதித்யா, பால் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ வரவே இல்ல. இங்க வந்து உட்காந்து படிச்சிட்டு இருக்க. இல்லக்கா, நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு டெஸ்ட் இருக்கு. அந்த டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா, அதனால தான் நேரா இங்க வந்துட்டேன். மார்க் கம்மியானா மேம் என்ன திட்டுவாங்க. பாத்தியா பாரதி, என் பேரனுக்கு படிப்பு மேல எவ்வளவு அக்கறை வந்திருக்குன்னு. ஆதித்யா, ஆதித்யா, அம்மாவை பாரு. டேய், அம்மாவை பாருடா. டேய், என்னடா அழுதுட்டு இருக்கியா? ஏன், என்னாச்சு? நான் எங்கம்மா அழுதேன்? நான் பால் எடுக்க போனப்ப கண்ணுல தூசி விழுந்துருச்சுமா, அதனால தான் இப்படி இருக்கு. ஆதித்யா, அம்மாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஸ்கூல்ல கட்டடிச்ச விஷயத்திலேயே இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு நீயும் அக்காவும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் என்கிட்ட பொய் சொன்னன்னு தெரிஞ்சது அம்மாவுக்கு கோவம் வரும். சொல்லு, எதுக்கு அழுத? இந்த வீட்ல உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? திட்டினாங்களா? ஏமா, உனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் எப்படிமா உன்கிட்ட பொய் சொல்லுவேன்? நான் அழவே இல்ல. நீங்க இப்படி திருப்பி திருப்பி இதை கேட்டாதான் நான் அழுதேன்னு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஏமா, என்னை யாராச்சும் திட்ட முடியுமா? அப்படி திட்டினாலும் அப்படியே திருப்பி திட்டிட்டு வந்துருவேன். அப்படியா? சரிப்பா, அம்மா தெரியாம கேட்டுட்டேன். உன்னை யாரும் திட்டல, சரியா? தமிழ், ஆதித்யா, 2 பேரும் சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு படிக்கிற வேலை இருந்தா அதையும் முடிச்சிருங்க. அம்மா மாடியில கொடி மேல துணியை காய போட்டிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்ததும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுத்து தூங்கிடலாம். சரிம்மா. பாரதி, நானும் போய் கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதை கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். ஏன் பாட்டி, இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? சொன்னாலும் கேக்குறதில்ல. சரி போங்க, நான் வரேன். சரி, படி.